ஏன்னா பங்குனி வெயில் பல்ல பொழந்துட்டு அடிச்சிச்சு, சித்திரை வெயில் சிரிச்சுக்கிட்டு அடிச்சிச்சு. அப்பெல்லாம் வராமல் இப்போ ஏம்ல என்ன பார்க்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டது வேற யார்கிட்டே இல்லை, இந்த கண்கட்டி கிட்ட தான். 2 நாளாக வந்து கண்ணு ஒரே வலி, என்ன பண்ணுறதுனே தெரியல. கூலிங்காக வந்து குடிக்கணும் அப்படின்னு சொன்னனால காலையிலே இளநீ வாங்கி மடக்கு மடக்குன்னு ஒரு 2 இளநியை குடிச்சிட்டேன். இனி இந்த கூலிங்னால வேற எதுவும் தொந்தரவு வராமல் இருந்தால் சரிதான் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சிக்கன் வேணான்னு சொல்லிட்டேன். அதில் இருக்க வெறும் குழம்பு மட்டும் ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது வேற தனியாக ஹீட்டை கிளப்பி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையில ஆப்பம் வந்து பண்ணியிருந்தேன். ஆப்பம் நல்லா சூப்பராக நல்லா லேயராக வந்து வந்திருந்தது. இந்த ஆப்பத்தை செஞ்சு கற்றுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டைம் ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் வந்துட்டு இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்துருது. சூப்பரான ஆப்பத்தோட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு தந்தை தினம் அப்படின்ட்டு. தந்தைங்கிற உறவால மட்டும் இல்லை, உணர்வாலையும் உரிமையாலையும் நிறைய பேருக்கு தாயே தந்தையாகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இனிய தந்தை தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு உங்க வீட்டில எல்லாம் சண்டே எப்படி போயிட்டு இருக்கு, தந்தை தினம் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.